வெல்கம் டு தமிழ் ஷேர் டியூட்டோரியல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம குரூப்பில் ஒரு அப்டேட் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து பர்சனலாலாம் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்காக ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் அந்த வீடியோ. என்ன டாபிக் அப்படின்னா, வால்யூம் பேஸ்டான ட்ரேடிங் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் கொஞ்சம் பேர் தெரியும் அப்படின்னு ஓட் பண்ணிடுறீங்க, கொஞ்சம் பேர் தெரியாது அப்படின்னு வந்து ஓட் பண்ணிடுறீங்க. ஸோ ஒரு சிலர் வந்து பர்சனலாக மெசேஜும் பண்ணியிருந்தீங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லி. நத்திங் பட் அது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, ஜஸ்ட் வந்து தெரியாதவங்களுக்காக அந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி நம்ம குரூப் வந்து புதுசாக நேற்று மட்டுமே அரௌண்ட் 80 மெம்பர்ஸ் பக்கத்தில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இதில் போட்டிருக்க அப்டேட் நிறைய நான் வந்து டெக்னிக்கலான விஷயங்கள் எல்லாமே வந்து குரூப்பில் ஷேர் பண்ணியிருப்பேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக யாரும் ஜாயின் பண்ணணும்னா தமிழ் ஷேர் டியூட்டோரியல் டெலிகிராம் சர்ச் பண்ணி வாங்க, ஆர் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுவும் ப்ளஸ் மைனஸ்லாம் குரூப்பில் எதுவும் இருந்து அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பர்சனலாக கூட மெசேஜ் பண்ணிக்கலாம். அரவிந்த் யோகான்னு சொல்லி பின்டு மெசேஜில் என்னோட ஐடி இருக்கும். ஸோ அது மெசேஜ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வால்யூம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். வால்யூமில் 2 டைப் ஆஃப் வால்யூம் இருக்குது கைஸ். ஒன்று என்ன அப்படின்னா இன்ட்ராடே வால்யூம், இன்னொன்று டெலிவரி வால்யூம். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, டெலிவரி வால்யூம் வந்து எல்லா ட்ரேடர்ஸும் வந்து கட்டாயம் தெரியணும். சரியா? இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் வாங்க போகிறீங்க, ஒரு ஸ்டாக் வாங்க பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த ஸ்டாக்கோட ஒரு 1 மந்த் ஹிஸ்ட்ரி டேட்டா ஆர் 3 மந்த் ஹிஸ்ட்ரி டேட்டா வந்து எடுத்து பார்க்கணும். எதனால் பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் மட்டும் வாங்கினா ஒரு ஸ்டாக் வந்து அப்பாகி போகாது. சரியா? ஒரு நிறைய ட்ரேடர்ஸ் உள்ளே வரணும், ஆர் ஒரு இன்ஸ்டிடியூஷன், பெரிய பெரிய ட்ரேடர்ஸ், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், இவங்கெல்லாம் உள்ளே வரணும். ஸோ இவங்கெல்லாம் உள்ளே வர்றாங்களான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ அதை ஃபைன் பண்ணுறதுக்கு பயன்படுறது தான் வந்து இந்த டெலிவரி குவான்டிட்டி. சரியா? ஸோ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகும்போது ஒரு சப்போர்ட் பர்பஸுக்காக இந்த வால்யூமை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளான விஷயம்தான். அதுக்காக மட்டும்தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. டெக்னிக்கல் ப்ளஸ் வால்யூம் ரெண்டுமே வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா அந்த மார்க்கெட்டில் வந்து என்ட்ரு ஆகலாம். சரியா? நேற்று நம்ம குரூப்பில் வந்து கேட்டிருந்தேன், அக்குமுலேஷன் சொன்னால் என்ன, டிஸ்ட்ரிபியூஷன் சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் மெசேஜ்லாம் வந்து போட்டிருப்பேன். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இதுதான் அந்த அக்குமுலேஷன் ஜோன், இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன். ஒரு மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் ஏரியாவில் அக்குமுலேட் ஆகிட்டு இருக்கும். ஒரு கட்டத்தில் அதை பிரேக் அவுட் பண்ணி போகும். அதுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, திரும்ப டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும், டவுன் ஆகும், திரும்ப அக்குமுலேட் ஆகும், மேலே அப் ஆகும், டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும், டவுன் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் எல்லா மார்க்கெட்டுமே போயிட்டு இருக்கும். அக்குமுலேஷன் ஜோன், டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் எதுக்கு தெரியணும் அப்படின்னா, அக்குமுலேஷன் ஜோனில் என்ட்ரு ஆகணும், டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனில் வெளியே வரணும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம அக்குமுலேஷன் ஜோன், டிஸ்ட்ரிபியூஷன் தெரியணும். சரியா? பேர் தான் வந்து டிஃப்ரெண்ட்டே தவிர ஜஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மெத்தட் தான். சரியா? சரி, ஓகே கைஸ், இதுக்கும் இந்த வால்யூமுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம அக்குமுலேஷன் ஜோனில் தான் என்ட்ரு ஆகும். ஒரு மார்க்கெட் வந்து ஃபுல்லாக டவுன் ஆகி ரிட்டர்ன் ஆகும்போது என்ட்ரு ஆகும். அப்படி இல்லைனா ஒரு அக்குமுலேட், அதாவது ஒரு சப்போர்ட் பாயிண்டில், இது பாருங்கள், இது ஒரு சப்போர்ட் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து சப்போர்ட்லேயே நிற்கிறதுனா பிரேக் அவுட் ஆகி போகும் அப்படின்னு சொல்லி என்ட்ரு ஆகும். சரியா? ஒன்லி ஃபார் நான் டெக்னிக்கல் ட்ரேடர்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஃபண்டமெண்டல் ட்ரேடர், நியூஸ் பேஸ்டு ட்ரேடிங், ஸோ அதெல்லாம் எனக்கு தெரியலை. ஸோ அதுக்கு எப்படி ஒர்க் ஆகணும்னு எனக்கு தெரியாது. சரியா? நான் முழுக்க டெக்னிக்கலாக எப்படி ஒர்க் ஆகுன்னு தான் சொல்கிறேன். சரியா? சரி, ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம அப்போ இதில் வந்து ஒரு சப்போர்ட் ஏரியாவில் மார்க்கெட் நிற்கிது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வாங்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. மார்க்கெட்டு என்னைக்கு வந்து இந்த சப்போர்ட் ஏரியாவிலேருந்து அப் ஆகி போகுதோ வாங்கலான்னு இருக்கீங்க ரெடியாக. ஆனால் உங்களுக்கு தெரியாது எந்த ஏரியாவில் அப் ஆகும், எந்த நாள் அப் ஆகும், எப்போ அப் ஆகும், எதுவுமே தெரியாது. சரியா? மோஸ்ட்லி ஒரு மார்க்கெட் வந்து அப் ஆகி பிரேக் அவுட் ஆகி நல்லா போகணும் அப்படின்னா ஒரு பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் வரணும், டெலிவரி குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகணும். நான் டே பை டே ஆர் திடீர்னு வந்து அப்நார்மல் குவான்டிட்டி, ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆனால் தான் அந்த ஸ்டாக் வந்து சடனாக அப் ஆகி போகும். சரியா? ஸோ இந்த சப்போர்ட் ஏரியாவில் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 மாதம் அக்குமுலேட் ஆகிருக்கு. சரியா? இது நிஃப்டினால இந்த லெவல் போயிருக்கு, மற்ற ஸ்டாக்னால் அந்த லெவல் போகாது. ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் ஒரு 2 வீக்ஸ் 1 மந்த் இந்த மாதிரி தான் வந்து அக்குமுலேட் ஆகும். சில நேரம் தான் வந்து இந்த மாதிரி நடக்கும். சரியா? ஸோ அப்போ அந்த 3 மாதம் அக்குமுலேட் ஆகிருக்கு. நீங்கள் 3 மாதமும், நான் வந்து நிஃப்டியில் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சரியா? அப்போ அந்த 3 மாதம் அக்குமுலேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் பார்க்குறீங்க, அப் அண்ட் டவுன், ஒரு மாதம் அப் ஆகுது, ஒரு மாதம் டவுன் ஆகுது. ஸோ இந்த மாதிரியே வந்து கன்ஃபியூஸ்லேயே இருப்பீங்க. எப்போ பிரேக் அவுட் ஆகுதுன்னு தெரியாது. சரியா? ஆனால் இது வந்து ஸ்ட்ராங்கான டெக்னிக்கல் ஜோன். இதில் வந்து கண்டிப்பாக என்ட்ரு ஆகியே தீரணும் நீங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் அதுக்கு தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா டெலிவரி குவான்டிட்டி. சரியா?
டெலிவரி குவான்டிட்டி வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது இந்த பேஜ் எடுக்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ப்ராடக்ட்டில் போய் எக்விட்டின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா செக்யூரிட்டி வைஸ் ப்ரைஸ் வால்யூம் அப்படின்னு ஒரு பேஜ் வரும். ஸோ அதில் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நீங்கள் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டாக் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிட்டுருக்கீங்களோ அது நேமை டைப் பண்ணிக்கோங்க. ஹிஸ்ட்ரி டேட்டாவில் ஒரு 3 மந்த் டேட்டா எடுத்துக்கோங்க. கெட் டேட்டான்னு கொடுங்க. ஸோ இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? சரி, இதில் வந்து அவரேஜாக இந்த டெலிவரி குவான்டிட்டி நீ பாருங்கள். ஒரு 3 மந்த்தாக பார்த்தீங்கன்னா அவரேஜாக வந்து ஆல்மோஸ்ட் வந்து 1.5 சம்திங் வரும். ஆர் 2ன்னு எடுத்துக்கலாம். 2 கோடி ஸ்டாக் வந்து டெலிவரி குவான்டிட்டி வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி டெலிவரியை அவரேஜாக எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா அது வந்து எந்த விஷயம் கிடையாது. அது எப்படி எடுப்பாங்கன்னா இன்றைக்கி எடுப்பாங்க, நாளைக்கு செல் பண்ணுவாங்க, ஆர் சம்திங் லாங் டேர்முக்கு கொஞ்ச நாள் ஹோல்டு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். அன்னைக்கெல்லாம் வந்து இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட்டே ஆகாது. இப்படி தான் இருக்கும் சைடுவேல. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் என்ன நடக்கும் அப்படின்னா, நார்மலாக 2 கோடி ஸ்டாக் வந்து ஒரு நாளைக்கு டெலிவரி எடுக்கிறாங்கன்னா திடீர்னு வந்து ஒரு 10 கோடி, 5 கோடி, 15 கோடி, ஸோ இந்த மாதிரி வந்து வால்யூம் வரும். ஸோ அப்படி வால்யூம் வந்துட்டுனாலே என்ன நடக்கும்னா கூடிய சீக்கிரம் பிரேக் அவுட் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். அப்பாக போகுதுன்னு அர்த்தம். ஒரு 1 or 2 மந்த் வரைக்கும் கண்டினியூஸாக அப் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரியா? உடனே அப்பாகாது. அந்த வீக்லேயோ அந்த மந்த்லேயோ வந்து அந்த ஸ்டாக் வந்து ரிட்டர்ன் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை ஃபைன் பண்ணுறதுக்கு தான் இந்த வால்யூம் வந்து யூஸ் ஆகும். சரியா? அப்போ டெக்னிக்கல் ப்ளஸ் வால்யூம் இது ரெண்டையுமே நீங்கள் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பிரேக் அவுட் ஏரியாவை ஃபைன் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நீங்கள் இந்த வால்யூம் யூஸ் பண்ணல, ஓகேவா? அந்த வால்யூம் யூஸ் பண்ணலன்னா நமக்கு தெரியும் இது வந்து ஒரு சேனல் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த சேனல் பிரேக் அவுட் எங்கே ஆகும்? இந்த இடத்துல தான் பிரேக் அவுட். சரியா? அப்போது நம்ம இங்கே பிரேக் அவுட் ஆன பிறகு என்ட்ரு ஆகிருப்போம். ஸோ இந்த பிரேக் அவுட் ஆன பிறகு தான் என்ட்ரு ஆக முடியும். ஆனால் இந்த வால்யூமை அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸோன்லேயே வந்து என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் முன்கூட்டியே நீங்கள் என்ட்ரு ஆகிடலாம். ஒரு 1 வீக்கு முன்னாடியே வந்து என்ட்ரு ஆகிறதுனால ஷார்ட் டைமில் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ கொஞ்சம் டெக்னிக்கலாக கொஞ்சம் அட்வான்ஸாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம அந்த வால்யூம் வந்து பயன்படுத்திக்கலாம். சரியா? இவ்வளோ தான் கைஸ். வேறு இந்த பர்பஸுக்காக தான் வந்து நம்ம வந்து வால்யூம் பார்க்குறோம். நீங்கள் வந்து பழைய ஹிஸ்ட்ரி டேட்டாஸ் ப்ளஸ் சார்ட் அனலைஸ் இது ரெண்டையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு வந்து புரியும். வால்யூம் என்ன இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அதுக்கு பிறகு கூடிய சீக்கிரம் வந்து அந்த ஸ்டாக் வந்து அப் ஆகும். ஆர் நெக்ஸ்ட் டேயே அப் ஆகும். ஆர் அந்த மந்த்து ஃபுல்லாக அப் ஆகும். ஸோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் வந்து நமக்கு வந்து இதில் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத விஷயம் என்ன அப்படின்னா ஸ்விங் ட்ரேடுக்காக இன்னும் பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் ட்ரேடர்ஸ் உள்ள வந்திருக்காங்களா, ஆர் ஃபாரின் ட்ரேடர்ஸ் உள்ள வந்திருக்காங்களான்னு தெரியாது. ஆர் லாங் டேர்முக்கு வந்திருக்காங்களான்னு தெரியாது. சரியா? வால்யூம் ஆனால் இன்க்ரீஸ் ஆகிறது தெரியும். சரியா? இதே இது நீங்கள் வந்து இன்ட்ராடே பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வால்யூம் தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியான நாள் என்ன வந்திருந்ததுன்னா 14 கோடி வால்யூம் வந்திருந்து. நம்ம குரூப்பில் கூட நான் போட்டிருப்பேன். நார்மல் வால்யூம் வந்திருக்கு. போன வீடியோவில் கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இவ்வளோ வால்யூம் வந்து எப்படி இவ்வளோ தூரம் திடீர்னு வந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதே இது நீங்கள் ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணும்போது பார்த்தா தெரியாது. ஏன்னா வந்து ஹிடன் வால்யூம் தான் வந்து போட்டு ட்ரேட் பண்ணுவாங்க. சரியா? இந்த ஹிடன் வால்யூம்னால உங்களுக்கு வந்து ஃபைன் பண்ண முடியாது. ஆனால் இந்த என்எஸ்சி டேட்டா வந்து மறைக்க முடியாது. என்எஸ்சி டேட்டா வந்து கிளியராக வந்து ஷோன் பண்ணிடும். சரியா? அதனால தான் ஒவ்வொரு ட்ரேடர்ஸும் வந்து இது தெரிஞ்சுக்கணும். திடீர்னு இந்த அப்நார்மல் வால்யூம் வருது அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து நெக்ஸ்ட் நாள் ஆர் நெக்ஸ்ட் வீக் ஆர் நெக்ஸ்ட் மந்த் ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்குள்ளேயே வந்து கண்டிப்பாக அப் ஆகும் அப்படின்னு வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி நம்மளும் கூடயே சேர்ந்து என்ட்ராகி போயிடணும். சரியா? இதுதான் வந்து கான்செப்ட். அந்த அப்படி நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஷார்ட் டைமில் ப்ராஃபிட் கிடைக்கும். சரியா? ஸோ ஆனால் வந்து வெறும் வால்யூமை வச்சு ட்ரேட் பண்ணக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா சொல்கிறேன். வெறும் வால்யூமை வச்சு ட்ரேட் பண்ணக்கூடாது. டெக்னிக்கலாகவும் உங்களுக்கு சப்போர்ட் நல்லா இருக்கணும். வால்யூமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஈக்குவலாக வந்து சப்போர்ட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக் வந்து அப் ஆகும். சரியா? அது எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி டேட்டா வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். சரியா? ஓகே கைஸ், இதான் இந்த பர்பஸ்க்காக தான் அந்த வால்யூம் வந்து பார்ப்போம். அந்த ஸ்டாக் வந்து ஃபியூச்சரில் அப் ஆகி போகிறதுக்கு எதுவும் பாசிபிலிட்டி இருக்கா, பீப்புள்ஸ் வந்து அதை ட்ரஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களா, ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்களான்னு தெரியறதுக்காக இந்த வால்யூம் வந்து பயன்படுத்துவோம். அதை டெக்னிக்கல் கூட நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் டைம் ட்ரேடிங், அதாவது ஸ்விங் ட்ரேடிங்லாம் சொல்லுவோம்ல, ஒரு 1 வீக் ஆர் 1 மந்த்னு ஹோல்டு பண்ணிலாம் பண்ணுவோம்ல, ஸோ அப்படிலாம் பண்ணுறதுக்கு ஒரு அருமையாக இருக்கும். சரியா? அந்த வால்யூம். ஸோ இதை வந்து தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்காக வீடியோ மேக் பண்ணேன். சப்போஸ் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா லேர்ன் பண்ணிக்கோங்க. லேர்ன் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் டேட்டாஸ் நான் போட்டிருக்க அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பாருங்கள்.
நிறையவே யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் போட்டிருக்கேன் நம்புகிறேன். அதே மாதிரி எதுவும் ப்ளஸ் மைனஸ் இருந்தா கூட நீங்கள் வந்து குரூப்பில் எனக்கு வந்து பர்சனலாக வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரீ டைம் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இது ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபியூச்சரில் என்னென்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃப்ரீ டைம் வந்து மேக் பண்ணுறேன். மோஸ்ட்லி வந்து நான் வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக வந்து வீடியோலாம் போட மாட்டேன். நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அந்த டைம் மட்டும் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். மோஸ்ட்லி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மட்டும் போடுறதுக்காக நான் ட்ரை பண்ணுறேன். சரியா? அதே மாதிரி இந்த வெப்சைட்டு ஒவ்வொரு வெப்சைட்டாக இருந்து நியூஸ்லாம் இருந்து படிச்சுட்டு இருக்க போகிறதில்ல நம்ம சேனலில். டெக்னிக்கலாக ஏதாவது வந்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுற மாதிரி மட்டும் வீடியோஸ் வந்து வரும். சரியா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.